கைஸ் நான் வந்து இப்போ போன 2024 ஏப்ரல் பேட்ச்லேருந்து ஷேரோட ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவரோட பர்சனல் ட்ரைனிங்காகவும் அவரோட கம்யூனிட்டி ட்ரைனிங்காகவும் நான் இருக்கேன். அவங்க சொல்லிக் கொடுத்த ஒன்று பேக் டெஸ்ட் பண்ணி நான் பண்ணதில் 98% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். 2% தான் லாஸ். அதுவும் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போன லாஸ் மட்டும்தான். ஆனால் சூப்பர் சப்போர்ட்டிவாக சொல்லிக் கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி மார்க்கெட் ஸ்கேல் பற்றி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாலும் பார்த்தேன். இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஓகே ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கலாம் ஓகே அப்படின்றப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து கற்றுக்க பிடிக்கணும் நீங்கள் 100% ரீஃபண்ட் கொடுத்துருன்னு சொன்னீங்க. ஓகே அது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா 100% ரீஃபண்ட் பண்ணிடலாம். அந்த ஒரு மைண்ட் தாட் தான் என்ட்ரி ஆனேன். ஓகே கிளாஸ்லாம் முடியட்டும் 100% ரீஃபண்ட் வாங்கிடலாம். பே பண்ணும்போதே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பே பண்ண ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா ஓகே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பே ஆனேன். ஸ்டார்டிங் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஃபண்டமெண்டல் ஒன்று, டெக்னிக்கல் ஒன்று ரெண்டு சொன்னீங்க. போக போக தெரிஞ்சு எனக்கு இது வந்து நான் வந்து ரீஃபண்ட்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து 1 lakh rupees ஒர்க் பண்ணுறது எனக்கு அதுக்கப்புறம் புரிய வந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து நான் எதுவுமே தெரியாமல் இருந்தேன். லைஃப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருந்தேன். ஆனால் இது கற்றுக்கிறதுக்கப்புறம் ஓகே நான் ஒரு இண்டிபெண்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் முடியும். நான் வந்து ஒரு per டேக்கு ஒரு 800 ஒரு 1000 வந்து என்னால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ரிஸ்க் இல்லாமல் சொல்கிறேன். ரிஸ்க் இல்லாமல் நான் மேக் பண்ண முடியும். அதை தாண்டி ஓகே இன்னும் பெருசாக கற்றுக்கலாம். டெக்னிக்கல் வைஸ் நான் வந்து ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லை எதுவுமே எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். ஸ்க்ராட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 0 வந்து ஹீரோ 0 to ஹீரோ மாதிரி தான் நான் சொல்லுவேங்களா. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. மார்க்கெட்லாம் என்ன தெரியுது, எப்படி அனலைஸ் பண்ண எல்லாம் புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து இதில் வந்து என்ட்ரி ஆனா அப்போ தான் அப்புறம் தான் உங்களை பற்றி எல்லா டெக்னிக் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 2-3 பேர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரெஃபர் பண்ணி தான் இருக்கேன். ஓகே 3 note change in your life சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு பார்த்து அதில் நீங்கள் ஒரு டெமோ ஒரு 1 hour எடுத்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ வெரிஃபை பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சீரியஸாக ப்ரோ. ஏன்னா நான் வந்து முன்னாடியே பார்த்து நிறைய ஜாயின் பண்ணேன். இங்கேயே கூட ஒரு நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. நான் போய் அங்கே நேர்லேயும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு எப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் பண்ணால் இது ஒரு ஸ்கேம் அப்படின்றது. ஏன்னா இப்போ சொன்னேன் என்னோட நேர்லேயே பார்த்ததில்ல. இங்கே எல்லாத்தையும் நேரில் பார்த்துருக்கேன். அப்புறம் எப்படி ஒரு ட்ரஸ்ட் அதுதான் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா நேரில் யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே நேரில் பார்க்கல. அதுதான் உண்மையாகவே. இப்போ நேரில் பார்க்காம ஒரு ட்ரஸ்ட் வரணும். நீங்கள் சொல்லி ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தான் எனக்கு மோகன் சார் தெரியும். பட்டு நான் நினச்சேன் இந்த 3000லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அந்த மாதிரி தான் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து இது பண்ணுவாங்க. பட் இந்த கிளாஸை போய் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் அனலைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. 0ல் தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் மோகன் ப்ரோ யாருன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். பணம் பண்ணுறதுக்கு 100% கேரண்டி. தேங்க்யூ. என்ன பண்றீங்க? ஓகே எப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? நான் 12th standardல இருந்து மார்க்கெட் ஸ்கேல் உங்களுக்கு நான் ஆன்லைன்ல வந்து கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்கு. மெயினா ட்ரேடிங்கா நீங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்வெஸ்டிங் மாதிரி நான் எனக்கு லாங் டேர்ம்ல வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் சோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்க்கலாம். ஒரு ஸ்டார்ட் பார்க்கணும் உங்களுக்கு என்ன பிஃபோர் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியாது. பார்க்கும்போது அது வந்து உங்களோட தான் ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல சேரும்போது பிரைஸ் வந்து 12% என்னால அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தாலும் அதுல நாலேஜ் வந்துட்டு ரொம்ப நிறைய. அது கம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப பெனிஃபிஷியல் தான். இப்ப வரையுமே நான் வந்து 2 years கழிச்சு கணக்குல இருக்க முடியுதுன்னா கம்யூனிட்டி தான் வந்து 23 ஜூலை. ஆமா.